இதை வந்து காய்கறி செடிகள், பூச்செடிகள், பழச்செடிகள், இன்டோர் பிளான்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஒரு இயற்கையான உரம், ஆர்கானிக் உரம் அப்படிங்கிறதுனால எந்த தீங்கும் கிடையாது. இப்போ நான் இங்க பாக்குறது எங்க வீட்டுல கிச்சன்ல வர வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், உருளைக்கிழங்கு தோல், வாழைப்பழத்தோல், மற்ற பழங்களோட தோல், பரங்கிக்காய், பூசணிக்காய், நம்ம என்ன காய்கறி யூஸ் பண்றோமோ அதோட தோல் எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி 3 நாள் 4 நாள் நல்ல வெயில காய வச்சிடணும். இதுல வந்து இந்த பூக்கள் எல்லாம் கூட சேர்த்திருக்கேன் பாருங்க, அதெல்லாம் கூட நொறுங்க காஞ்சிருக்கு. இந்த மாதிரி கையால நொறுக்கினா நொறுங்குற மாதிரி நல்லா காய வச்சிடணும். அப்படி இல்லைன்னா பூஞ்சை தொற்று வரும். ஸோ இப்படி காய வச்சதை தான் நம்ம இன்னைக்கு உரமா பயன்படுத்த போறோம். அது எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுல செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். இது கூடவே நீங்க சில இலைகளையும், நல்ல சத்துள்ள இலைகளையும் காய வச்சு சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு வேப்பிலை, முருங்கை இலை, மாவிலை, கொய்யா இலை, அதெல்லாம் நீங்க தோட்டத்துல இருந்தே கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நல்லா காய வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இத வந்து ஒரு மிக்சியில அரைச்சு பவுடர் பண்ணிக்கணும். இப்ப இது நல்லா காஞ்செடுத்துங்கிறதுனால இந்த மாதிரி பவுடர் ஆயிடும். ரொம்ப பவுடர் ஆக்கணுங்கிறது இல்ல, கொரன்னு அரைச்சாலே போதும். இத வந்து நல்லா காஞ்செடுத்துங்கிறதுனால இதுல ஃபங்கஸ் எதுவும் வராது. நல்ல ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 6 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். எப்பெல்லாம் உரம் தேவைப்படுறதோ, அர்ஜென்ட்டா வேணும், உடனடியா வேணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இதுல இருந்து நம்ம 2 டீஸ்பூன் எடுத்து செடிகளோட மண்ணுக்கு கொடுத்தாலே போதும். அத்தனை சத்தும் இது மக்கி உங்களுக்கு சத்துக்களை வெளியிட்டு செடிகளுக்கு கொடுக்கும். இப்ப இது கூடவே நீங்க டீ வேஸ்ட் இருந்தா சேர்த்துக்கலாம், அப்புறம் காஃபி கிரவுண்ட்ஸ் இருந்தா சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா காய வச்சிருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் வந்து இன்னும் 2 பொருள் சேர்க்கிறேன். எதுக்குன்னா இந்த எறும்பு தொல்லை இருக்கு, அதனால எறும்பு தொல்லை இருந்ததுன்னா பட்டை ஒரு துண்டு சேர்த்து நீங்க பொடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டை பொடி 1 டீஸ்பூன் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்ப நான் பட்டை பொடி தான் 1 டீஸ்பூன் இது கூடவே சேர்க்கிறேன். அது தவிர 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். இந்த மழைக்கால பூச்சி தொல்லை இருந்தா அதுக்கும் இந்த 2 பொருளும் ரொம்ப உதவியா இருக்கும். மழைக்கால பூச்சிகள் வராது இந்த வாசனைக்கு. அதே மாதிரி